மாமா சொல்கிறத கவனமாக கேளு. நம்ம வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் அப்படியே சாக்லேட்டு ஃபுல்லாக நிரப்பி சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்ற போகிறேன். எப்படி ஃபுல்லாக கேண்டி எல்லாமே சேர்த்து வச்சு சூப்பராக இருக்க போகுது. எப்படி என்னோட ஐடியா? டேய் மண்டையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா குட்டப்பையா. ஃப்ராங்க்லின் இதுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டான். டேய் ஏன்டா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்றி தான் போகிறேன். டேய் குட்டப்பையா, கீழே இருந்து நீ என்னடா பேசின்னு கிடக்குற? நீனும் ட்ரெவரும் சேர்ந்து நீ ஏதோ ஒரு பிளானை போடுறீங்கன்னு தெரியுது. என்ன பிளான்னு தெரியாமல் சொல்லிட்டு பண்ணுங்கடா மண்டை பசங்களா. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? பிடிக்காதவங்க எல்லாரையும் கடைசி பந்தியில உட்கார வச்சு உன் கையால நம்ம ஸ்விம்மிங் பூலில் சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் ஏதோ தான் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு மேலேருந்து ஒன்றுமே கேட்கல. என்ன பிளான் போடுறீங்கன்னு நான் கீழே போய் தான் பார்க்கணும். டேய் சின்சானே, என்னடா பண்ணுற? என்ன பிளான்னு சொல்லடா, எனக்கு தெரியாமல் என்ன பண்ண போகிறேன்? வாங்கிக்கலாம் மாமா, கீழே வாங்கோ. அச்சோ, கால் தடுக்கி கீழே வந்துட்டுனே. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நேக்கா தண்ணி உள்ள குதிச்சு நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு சமாளிக்க வேண்டியதுதான். இது ஒன்றும் இல்லை, 2 நாளாக குளிக்கலை, அதனால தான் 3ஆம் நாள் குளிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி உள்ள குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன கிட்ட சமாளிக்கலாம் பார்த்தா குட்டப்பையன் வச்சு என்ன ரொம்ப ஓட்டுவான் போலியே. சரி ஓகேடா. டே குட்டப்பையன் சின்சானே, அப்படி என்னடா பிளானு எனக்கும் சொல்கிறா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, என்ன பண்ண போகிறேன்னு. ஐய் மண்டப்பையா, அது ஒன்றும் இல்லைடா. இது வரைக்கும் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா தான் எனக்கு தோணுது. என் மண்டைக்குள்ளே ஓடி நிற்குது. ஃப்ராங்க்லி மாமா, ஒன்றும் இல்லை மாமா, இந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்விம்மிங் பூலாக மாற்ற போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கிற எல்லா சாக்லேட்டும் எடுத்துன்னு ஸ்விம்மிங் பூலில் போட போகிறேன் மாமா. மொத்த சாக்லேட் கேண்டி எல்லாமே போட்டு அடித்து நிரப்ப போகிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம அப்படியே எடுத்து வாயிலையும் போட்டுக்கலாம் மாமா. ஸோ எப்படி என்னோட ஐடியா சூப்பராக இருக்குதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்சானே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கம்முனு நீ. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஃப்ராங்க்லி மண்டையே இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட காசே இல்லை. தவறு மண்டையா, காசு யாரை பார்த்து காசு இல்லைன்னு சொல்ல? என்கிட்ட ஏகப்பட்ட காசு கிடைக்கிறா மண்டையா. ஏய் சின்சானே, உனக்கு என்ன வேணும் சொல்கிறா, அதை நான் உனக்கு நட வச்சு தரேன். உனக்குன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலில் சாக்லேட் அண்ட் கேண்டி ஸ்விம்மிங் பூலாக மாற்ற போகிறேன். அதானே? வா, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வா. உனக்காக நான் என்ன வேணால் செய்ய வேண்டாம் குட்டப்பையன் சின்சானே. வா, காசை பற்றி கவலைப்படாத. அது என்கிட்ட ஒரு வழி இது. ஆல்ரெடி நான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். வா வா வா, இந்த காசை வச்சு கடையில் போயிட்டு எல்லா கேண்டையும் எடுத்து மச்சி பாயங்களை போட்டுனேன். அப்படியே தூக்கி எடுத்துன்னு வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் போட்டு விட்டுடலாம். என்ன சொல்கிற? எல்லாத்தையும் எடுத்துன்னு போட்டுடலாமா குட்டப்பையன் சின்சானே? மக்களே, ரொம்ப நாள் ஆசை இன்னைக்குன்னு பார்த்து நிறைவேறுது. நம்ம ஃப்ராங்க்லி மாமா ஸ்விம்மிங் பூலில் சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாத்திரன்னு ஒத்துக்கினார் மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலரில் ஹாட்டின்னு போட்டிங்கனாக்கா நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மக்களே. சீக்கிரமாக எல்லாருமே சேர்ந்து ரெட் கலரில் ஹாட்டின்னு போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லி மாமா நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுவார். போட்டு என்ன மாமா இன்றைக்கின்னு பார்த்து இந்த கூட்டமாகுது. அதான்டா சின்சானே, நானும் யோசிக்கிறேன். இது நான் போய் என்னென்னு கேட்டுன்னு வந்துடுறேன். என்னன்னு ஒன்றும் புரியலையே. இவ்வளோ கார் நிற்குது. இந்த சாக்லேட் கடையெல்லாம் கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. ஆனால் இன்னிங்கன்னு பார்த்து இவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறானுங்க. அது மட்டும் இல்லாத சாக்லேட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயா, இங்கே சாக்லேட் கிடைக்குமா? எனக்கு இங்கே இருக்க சாக்லேட் எல்லாமே வேணும். சாரி சார், இங்கே இருக்க சாக்லேட் எல்லாமே சாம்பிள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நாளைக்கு வந்தால் தான் இந்த ஸ்டாக்லாம் இருக்கும். என்னடா அது புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸ்டாக்கே காலியாகிற அளவுக்கு இவ்வளோ கூட்டமாக எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்களா? இன்னும் ஒரே அதிசயமாக இருக்குது. சின்சானே, நம்ம இந்த கடையில் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கடையை தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது உனக்கு கேண்டி எல்லாமே வாங்கி தரேன் சின்சானே. சீக்கிரமாக வண்டியில் உட்காரு. நம்ம எப்படியா இந்த ஊரில் இருக்கிற எல்லா கடையிலுமே தேடி கண்டுபிடிச்சி சாக்லேட்லாம் வாங்கிட்டு அப்படியே எதுவுமே ஸ்விம்மிங் பூலில் போட்டுடலாம். எவன்டா அதே? டேய் கொஞ்ச நேரம் கம்முடா, நானே ஒரு
வித்தியாசமான இதில் போயிட்டுருக்கேன். இந்த போராட்டத்துக்கு நடுவில் இவன் வேற வந்து கொச்சல் குத்துன்னு வரான். டேய் எப்பா உரா டேய் உரா அடியாரா டேய் டிரைவரே பார்த்து நிற்கிறியடா, என்னை பக்குன்னு வாயிலே வைக்கிறான். நீ 2 குத்துறா டேய் மண்டப்பையன். இவனு எவ்வளோ அடி அடிக்கிறான் போகிறா எம்மா போட்டு வேற லெவலு. டேய் சின்சானே நீனா 2 குத்துறா டேய் எப்பா போட்டு டிரைவர் மாமான வேற லெவலு போட்டு இன்னும் 2 சாத்து எப்பா. நம்ம வேற அர்ஜென்ட் ஒர்க்கில் இவன் வேற வந்து தொந்தரவு பண்ணினுக்கிறான். ஸோ காரை வந்து ஆட்டிய போட பார்க்குறான் மக்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவனையும் ஆச்சு தம்சம் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம போயிட்டு இந்த ஷாப்பில் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இங்கே ஏதாவது பக்கத்தில் ஷாப்பு ஏதாவது பார்க்கணும். ஷாப்பு எனக்கு தெரிஞ்சு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. சின்சானே எங்கடா இருக்கும் ஷாப்பு? எனக்கும் தெரிஞ்சு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே தான் நினைக்கிறேன். எப்பா அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரலாம். சாக்லேட் ஒரு மூட்டையில் பார்சல் பண்ணி கொடுப்பா தம்பி. என்னது சாக்லேட்டை பார்சல் பண்ணி கொடுணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரிஞ்சு உனக்கு? என்னது யாரை பார்த்து என்ன கேள்விட கேட்குறேன்? மண்டையா முகஸ் மண்டையா போடாங்கிட்டே சாக்லேட் விற்கலன்னு சொல்ல. இவனை பார்க்க சாக்லேட் மண்டைய மாதிரி இருந்துச்சு. சாக்லேட் கேட்டாக்கா நெக்கெல்லாம் பேசிட்டான். மண்டை பையனை முச்சு விட்டு வந்தாச்சு. இந்த கடையில் போய் கேட்டு பார்ப்போம் இவனா வச்சுருக்கானுன்னு. கடையில் ஒருத்தனும் இல்லைங்க. என்னங்க என்னைக்குன்னு பார்த்து சாக்லேட் கடை வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே சாத்திக்குது. ஸோ மண்டை பசங்க எல்லாருமே மூட்டை கட்டி ஊருக்கு போயிட்டானுங்க போல். சாக்லேட்டாக விற்றுன்னு கிடப்பானுங்க. இன்னைக்குன்னு பார்த்து ஒவ்வொரு சாக்லேட்டுமே எதுவுமே இல்லை மக்களே. என்ன பட்டது நம்ம சின்சானுக்குன்னு வந்த சோதனை பார்த்தீங்களா? ஸோ ஒரு சாக்லேட்டுமே இல்லை. சரி சின்சானே நம்ம காரில் ஏறாடி நம்ம வேறு ஏதாவது கடையில் இருந்தால் பார்ப்போம். அப்படிலாம் நம்ம டேரெக்டாக சாக்லேட் ஃபேக்ட்ரியிலே போயிட்டு கண்டுபிடிச்சி உனக்காக சாக்லேட் வாங்கி தரண்டா கூட்ட போய் சின்சானே. கவலைப்படாத என்ன பிராங்க்லின் மாமா, எப்படியாவது நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலில் சாக்லேட் ஸ்விம்மிங் பூல்லாம் மாற்றணும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது மாமா. எந்த கடையிலுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் போய்ட்டு மரத்தையே அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு மரத்தை வச்சு சாக்லேட் ஃபேக்ட்ரியை உருவாக்கலாம் நினைக்கிறோம் மாமா. சாக்லேட் அதுலேருந்து அதை வச்சு நம்ம ஸ்விம்மிங் பூலில் போட்டுடலாம். அது நம்ம கிட்ட ஒரே வாய்ப்பு. நம்ம டிரைவர் மாமா வீட்டு பக்கத்தில் சாப்பிட எடுத்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு அந்த சைடில் சாக்லேட் மரத்தை ஆட்டையை போட்டு ஓட்டணும். ஸோ முதல்ல நம்ம போயிட்டு இந்த சாக்லேட் மரத்தை ஆட்டையை போடுறதுக்கு நம்ம சாப்பரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு சாப்பரில் போடலாமாம்மா. சாப்பரில் போடுறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமாம்மா. ஸோ நம்ம எப்படியாவது நம்ம சாப்பரில் போயிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலில் போய் சாக்லேட் ஸ்விம்மிங் பூல்லாம் மாற்ற போகிறோம். டிரைவர் மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. எப்படியாவது இந்த லாஸ்ட் ஆப்ஷன் ஆச்சு சாக்லேட் ஸ்விம்மிங் பூல்லாம் மாற்றணும். அதுதான் நான் காத்துனுக்கிறேன் ரொம்ப நாளாக. அண்ணே குட்ட பையன் ரொம்ப உரக்குள்ளார ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த மரத்தை எடுக்கணும். இல்லை அவனை அச்சு பூச்சாச்சு அந்த மரத்தை எப்படியா எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா நம்மளுக்கு வேறு வாய்ப்பே இல்லை சின்சானே. ஸோ எந்த கடையிலுமே வந்து சாக்லேட் இல்லை. நம்ம வாங்கணுன்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்க முடியும் போல். அது வரல நீனும் கொடுக்க மாட்டேன். சாக்லேட் அடம்பிடிச்சின்னு இருப்பேன். ஸோ உனக்காக ஆச்சு இந்த சாக்லேட் எடுத்துன்னு வந்து எப்படியா நம்ம இந்த சாக்லேட் மரத்தை வீடோட பிடிங்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறேன்? ஓகே மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து போயிட்டு அந்த சாக்லேட் மரத்தை வந்து நம்ம வேரோட பிடிங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அந்த மரத்தில் வந்து காய்க்கிற சாக்லேட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் போட்டுடலாமாம்மா. இது மாதிரி நம்ம டெய்லியும் போட்டுகிட்டே இருந்தாக்கா ஸோ நம்மளோட ஸ்விம்மிங் பூல் அப்படியே சாக்லேட் ஸ்விம்மிங் பூலாக மாறிடும்ல. ஓ, கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ராங்க்லின் மாமா, நம்ம எப்படியாவது அங்கே கீழே சீக்கிரமாக போகணும். மக்களே, நாங்கள் சீக்கிரமாக போகணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சீக்கிரமாக போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ரெட் கலரில் ஆட்டினை போடுங்க. சின்சான் பிடிங்கனாக்கா மறக்காமல் ரெட் கலரில் ஆட்டினை போட்டுருங்க மக்களே. போடு, வேறு லெவலில் வந்து நீங்கள் பண்ண உடனே சீக்கிரமாக வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரியை வந்து அடைஞ்சிட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஓகே ஃப்ராங்க்லின் மாமா, எல்லாருமே வாங்க நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த குட்டப்பையன் கிட்ட போயிட்டு இந்த மரத்தை பற்றி டீட்டெயிலாக விசாரிப்போம். டேய் குட்டப்பைய சின்சானே தவிர கொஞ்சம் சத்தப்படாதான் வாங்கடா. டேய் நம்ம கிட்ட வந்துட்டோம். அங்கே 2 பேர் நிற்குதா. அவங்க 2 பேரும் தான் ஓனர்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் ஸ்லைஸாக அவங்ககிட்ட பேச்சை போட்டு அவங்க 2 பேரையும் அச்சு போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகே சத்தப்படாதான் வாங்கடா. ஓகே சார், இங்கே சேல்ஸ் பண்ணுற ட்ரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலில் கொடுக்குறீங்களா நீங்கள்? அப்படி கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட்லாம் வந்து ஹோல்சேலில் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓனர் இருந்தால் கால் பண்ணி கேளுங்களேன்.
என்னது சாக்லேட்டை சேல் பண்ண போகிறீங்களா? ஐயோ, நாங்கள் சாக்லேட்லாம் ஒரு சில சேல் பண்ண மாட்டோம். ஓனர்லாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, தப்பான இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். ஏய் எப்போ இல்லை வாங்கிக்கோ. ஏய் போடாவில்லை. இன்னொரு பேசிட்டு இருக்கும்போது கை வைக்கிறேன். டேய் மண்டப்பையா, டேய் நான் பேச தாண்டா வந்தேன், அதுக்குள்ளே என்ன கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய் ஏய் போடா, யார் மேலே கை வைக்கிறேன்? ஏய் போ. குட்டை பையன் சின்சானே, அவன் 2 பேரையும் அச்சு போட்டுறான். இவனு வந்து ரொம்ப மோசமான நினைக்கிறேன். ஸோ யாருக்கிட்ட க்ரௌட் இருக்கும்போதே க்ரௌட் முன்னாடியே வச்சு என்னை பார்க்க விட்டு அடிக்கிறானுங்க. குட்டை பையன் சின்சானே போட்டு அடிச்சு நோத்துறான் அவனை. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே மேலே கை வச்சுட்டானுங்க. இவன் 2 பேருமே அடிச்சு நோத்தி போட்டு சீக்கிரமாக இந்த மரத்தை எடுத்துன்னு போயிட்டு வைக்க வேண்டியதான். வேறு ஆப்ஷன் இல்லை நம்மக்கிட்ட. இவனுக்கு 2 பேருமே ஆச்சு தம்சம் போகிறோம். இந்த வாங்கிக்கோ, லெஃப்டில் விட்டு ரைட்டில் விட்டு, ஏய் சைடில் வாங்கிக்கோ. போடு. அவ்வளோ 3 பேருமே சேர்த்து பக்குன்னு மூஞ்சிலே குத்து அச்சு விட்டாச்சு. இந்த குட்டை பையனை வந்து பார்த்திங்கன்னா முச்சு விட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மக்களே. ஸோ ஓகே ரைட்டு, ஒரு வழியாக வந்து இந்த குட்டை பசங்க எல்லாருமே முச்சு விட்டாச்சு. நம்ம இந்த ட்ரீயை வந்து சாப்பர் கீழே தொங்க விட்டு வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே ஃபைனலி கைஸ், ஸோ நம்ம குட்டை பையன் சின்சான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த மரத்தை சாப்பரில் கீழே தொங்க விட்டாச்சு. ஸோ தொங்க விட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டில் வெட்டி இந்த மரத்தில் தண்ணி ஊற்றி அப்படியே என்ன பண்ண போகிறோம்னாக்கா சாக்லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா காய்க்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஸ்விம்மிங் பூலில் போட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் சாக்லேட் ஸ்விம்மிங் பூலாக மாறப்போகுது மக்களே. போட்டு வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்கும்போதே. ஏய் பாக்கியம்மா, சொன்ன மாதிரியே நீ வந்து ஆசையை நிறைவேற்றிட்டுடா. இந்த ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஃபைனலி இன்றைக்கி நடப்போகுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோன்னு நினைக்கிற மக்களே. நம்ம இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாத்திரோம்னாக்கா ரொம்ப நாள் ஆகும் போல். ஸோ நம்ம எப்பயாச்சு இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்றினோன்னாக்கா ஸோ டெய்லியுமே நம்ம இதை தண்ணி ஊற்றி வளர்க்கணும். ஸோ வளர்க்கறதுக்கு முன்னாடி மக்களே உங்களுடைய ஹெல்ப் அதுக்கு தேவைப்படுது. நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாறணும்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு ஹார்ட்டினை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த மரத்துலேருந்து சாக்லேட்டாக வரும். அந்த சாக்லேட்டை நான் பிடுங்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டு ஃபுல்லாக சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாறிடும் மக்களே. சீக்கிரமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலரில் ஹார்ட்டினை போட்டு விட்ருங்க. ஓகே மக்களே. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஸ்விம்மிங் பூலாக மாற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே சேர்ந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கனாக்கா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி நான் இதை சாக்லேட் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட டிஜிட்டல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலனாக்கா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவதனால உங்கள் சின்சான் ஒயிட்டி. டாடா, பை பாய்.